இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் கியாத்தனஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர்கள் விவசாய தம்பதி ரமேஷ் யசோதம்மா. கடந்த சனிக்கிழமை இரவு 7 மணியளவில் விவசாயி ரமேஷின் வீட்டிற்கு வந்த நபர் ஒருவன் காலிங் பெல்லை அடிக்க யசோதம்மாவும் வந்து கதவை திறந்திருக்கிறார். எந்த சலனமும் இல்லாமல் நின்ற அவன் ஆர்டர் செய்த மரம் அறுக்கும் இயந்திரத்தை டெலிவரி செய்ய எடுத்து வந்திருப்பதாக கூறவே எதுவுமே புரியாமல் நின்ற யசோதா அப்படி எதுவும் ஆர்டர் செய்யவில்லையே என கூறியிருக்கிறார். பேசிக் கொண்டிருந்த போதே மரம் அறுக்கும் இயந்திரத்தை எடுத்து யசோதம்மாவை லேசாக கழுத்தில் அறுத்த அந்த நபர் வீட்டுக்குள் சென்று பக்கவாதம் வந்து படுத்திருந்த ரமேஷை கரகரவென அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. படுத்த படுக்கையாக இருந்ததால் ரமேஷால் தடுக்க கூட முடியாமல் போகவே கொலை வெறியில் ரத்தம் பீரிட்டு வீடு முழுக்க இரத்த கரையானது. கணவனை கழுத்தை அறுத்து கொலை செய்ததை பார்த்து அரை மயக்கத்திலும் வீட்டுக்குள் இருந்து அடித்து பிடித்து தப்பி வந்த யசோதம்மா வெளியே வந்து கதவை தாழ்பால் போட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து கொலை செய்த நபரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். அக்கம் பக்கத்தினரை பார்த்து பயந்து போன அந்த நபர் கதவை உடைத்துக் கொண்டு தப்பி ஓட முயற்சித்த நிலையிலும் அவனை தைரியமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கொலையாளியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மைசூருவில் மரம் அறுக்கும் இயந்திரம் விற்பனை செய்யும் கடையில் வேலை பார்த்து வருவது தெரிய வந்தது. முதலில் இயந்திரத்தை விற்கவே வந்ததாக அந்த நபர் கூறவே தெரியாமல் செய்துவிட்டேன், என்னையும் கொன்றுவிடுங்கள் என நாடகம் போட்டிருக்கிறார். பின்னர் போலீசார் தங்கள் பாணியில் சிறப்பாக விசாரிக்க ஸ்ரீரங்கப்பட்டணாவைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் என்ற அவன் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து தலைக்கு மீறிய கடனை வைத்து சமாளிக்க முடியாமல் திணறியிருக்கிறார். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வழியில்லாத இப்ராஹிம் வேறு வழியின்றி மரம் அறுக்கும் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு கொள்ளையடிக்க வந்திருக்கிறார். முதிய தம்பதி வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டமிட்டு வந்த அவன் மரம் அறுக்கும் இயந்திரத்தை வைத்து கொலை செய்துவிட்டு நகை பணத்தை கொள்ளையடிக்கலாம் என திட்டம் போட்டதும் தெரிய வந்திருக்கிறது. கழுத்தில் காயம்பட்டு அந்த மூதாட்டி யசோதம்மா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர ரத்த வெள்ளத்தில் கிடந்த முதியவரின் சடலத்தை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.